ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குப்பையிலேருந்து 5000 அப்படின்னு ஒரு தலைப்பு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைலாங்கடைக்கு போகிறோம்னு நம்ம வேஸ்ட்டான பொருள், வீட்டில் இருக்க பொருளை எதையுமே தூக்கி போடாதீங்க. அதை சேர்த்து வைங்க. அதை ஒரு உபயோகமான பொருளாக மாற்றலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க ரேமு, ப்ராசஸ்ஸு, இது மாதிரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு இருக்குது. இன்றைக்கி கோல்டு என்ன ரேட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் அதெல்லாம் சேமித்து எதுவுமே எடைக்கு போடாதீங்க. வேலை செய்யலாம் தூக்கி போடாதீங்க. அது ஓல்டு இருக்குது பார்த்திங்களா, ஓல்டு ப்ராசஸ்ஸு, அதேமாதிரி அந்த ரேமு, இது மாதிரி பார்த்திங்கன்னா போர்டில் இருக்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கனெக்டரில் கோல்டு இருக்குது மெயினாக. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதையுமே தூக்கி போட மாட்டீங்க. பழைய செல்ஃபோன் பார்த்திங்களா, அதிலெல்லாம் கோல்டு இருக்குது. அந்த கோல்டு எல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை நீங்கள் சேமித்து அது வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. சேமித்து நீங்களும் உருக்கி அதையும் ரெடி பண்ணலாம். அதெல்லாம் முடியலன்னா அது வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம காசு ஆக்கிடலாம். அதேமாரி எலக்ட்ரானிக் பொருளை எதுவுமே நீங்கள் தூக்கி போடாதீங்க. கைலாங்கடையில் இருக்க பொருளை கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களே சரி பண்ணுற முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி கொடுக்க, ஒவ்வொன்றையும் தயார் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்க நான் வழி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுபோல் பார்த்திங்கன்னா டிவி பார்த்திங்களா, எலக்ட்ரானிக் எல்இடி டிவி அது மாதிரிலாம் இருக்குங்களா, அதுலேயும் ப்ராசஸ் ஐசியெல்லாம் இருக்குது. அதுலேயும் கோல்டெலாம் இருக்குது. அந்த போர்டை நம்ம மொத்தமாக அப்படியே கைலாங்கடையில் போட்டுருவோம். 100 200 வாங்கிப்பாங்க. நீங்கள் அந்த போர்டெல்லாம் தூக்கி போடாதீங்க. முடிஞ்சால் அந்த போர்டெல்லாம் சேமித்து வைங்க. சேமித்து வச்சு சிலப்போ நல்லா இருந்துச்சுன்னா கூட அந்த ஆன்லைனில் நம்ம போர்டை 1000 2000 விற்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை டிஸ்பிளே மட்டும் போயிருக்கும், போர்டு நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். 100 150 தான் வாங்குவாங்க கைலாங்கடையில். பார்த்திங்கன்னா அதை போட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை எடுத்து வச்சு போர்டை கழட்டிட்டு மீதியெல்லாம் இடைக்கு போட்டுடலாம். இந்த போர்டு காசு. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலகிராமு, வாட்ஸ்அப்பு, இது மாதிரி என்கிட்ட போர்டு இருக்குது. அந்த குரூப்பில் சேர்ந்துட்டு இது மாதிரி எலக்ட்ரானிக் போர்டு இருக்குது. எல்இடி டிவியில் இந்த மாடல் போர்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்க விலைக்கு வாங்கிப்பாங்க. அதில் நீங்கள் டெய்லி கூட சம்பாதிக்கலாம். 1000 500 சம்பாதிக்கலாம். அது உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. நம்ம வீட்டில் எலக்ட்ரானிக்கு, அதாவது சவுண்ட் பார் வச்சுருப்போம், அது ஃபால்ட் ஆகும். அது போர்டை கூட தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் நம்ம ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ரேடியோ, எஃப்எம் ரேடியோலாம் இருக்கும், பழைய ரேடியோலாம், அதையும் தூக்கி போடாதீங்க. அதையும் ரெடி பண்ணலாம். அதில் உள்ள பொடி, கண்டென்சர், ரெசிஸ்டன்ஸு, இதை பற்றி கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் டெவலப் ஆகலாம். எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம். இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. அது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தா தான் அதை எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து இந்த வீடியோக்களில் கொடுக்குறேன். நீங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். பார்த்தா புரியும். அதே போல் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போடுவோம். இது மாதிரி டெக் சேனல்னு ஆரம்பிச்சிருக்கோம். டெக் சேனல் டிப்ஸு கொடுப்போம். அதாவது எலக்ட்ரானிக் பொருளை எப்படி சரி பண்ணலாம், அதேமாதிரி இரும்பு கடையில் இருக்க பழைய ஜாமாவை எடுத்து நீங்கள் தயார் பண்ணி மாதம் 5000 டெய்லி கூட 5000 சம்பாதிக்கலாம். அது மாதிரி கூட ரெடி பண்ணலாம். சோலார் பேனல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதை கூட நீங்கள் எடுத்து சரி பண்ணி கூட நீங்கள் வீட்டில் கூட செட் பண்ணிக்கலாம். இது நானும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து அந்த வீடியோக்களில் நான் காட்டுறேன். ஃபேனும் லைட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதாவது நான் பேட்ரி யூஸ் பண்ணாமல் சோலாரில் காலையில் லைட் எரியும், சாயந்தரம் வரைக்கும் அந்த வெயில் இருக்க வரைக்கும் லைட் எரியும். அதேமாதிரி ஃபேனும் போட்டுக்கலாம். அதேமாதிரி டேபிள் ஃபேனு அந்த வாலில் மாட்டி வச்சுருக்கேன். வால் ஃபேன் வச்சுருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன். அது சாதாரண மோட்டரை ரெடி பண்ணி 12 வோல்ட் மோட்டரை போட்டு அதில் ஒரு ரெகுலேட்டரை மாட்டி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஓடும். எங்களுக்கு கரண்ட்டு பகலில் ஃபுல்லாக கட் ஆகினா கூட இந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். லைட்டு ஒரு பக்கம் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் வெளிச்சத்துக்கு எப்போதுமே. இது மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி நீங்களும் பயனடையலாம். தொடர்ந்து நீங்கள் வீடியோக்களை பாருங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கேஸ் டிமாண்டாக இருக்குது. அதுக்கு மாற்று பார்த்திங்கன்னா மின்னடுப்பு அது யூஸ் பண்ணுறோம். அது பழுதணிஞ்சு நம்ம தூக்கி போகிறோம். 50 ரூபா எடுப்பான். அதை எடைக்கு போகிறது வழியே கிடையாது. 50 ரூபாய்க்கு எடுப்பான். அது கைலாங்கடையில் கிடக்கும். அது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போர்டு தனியாக விற்கிது. உங்களுக்கு தனியாக 500 600 போர்டு விற்கிது. அது வாங்கி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த போர்டே நம்ம ரெடி பண்ணலாம்.
அதையும் நான் வந்து தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே சொல்லுவோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது நீங்களே சம்பாதிக்கலாம். அடுத்தவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்படியும் வழி உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அது புதுசாக மாற்றிக்கலாம். அதாவது புதுசு வாங்க தேவையில்லை. நீங்கள் பழசே யூஸ் பண்ணிக்கலாம். காயிலேருந்து எல்லாமே கிடைக்கிது, போர்டே கிடைக்கிது, எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது போனால் கூட அதில் இருக்க பண்ணிட்டு வேறு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேறு போர்டு கூட மாற்றிக்கலாம். இப்படி கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அது உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. நீங்கள் திறமையை வளர்த்துக்கங்க. எதையுமே அந்த பழைய இரும்பு கடையில் தூக்கி போடாதீங்க. அதுதான் நம்மளோட டாப்பிக்கு. நிறைய இருக்குது. அது மாதிரி சொல்லப்போனால் ஒரு பொருள் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்கன்னா லைட் இருக்குது, எல்இடி லைட்டு, பல்ப் இருக்குது பார்த்திங்களா. அதை நம்ம என்ன பண்ணுவோம், பீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுரும். அதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சீரியஸில் ஒரே ஒரு பல்ப் மட்டும் போயிருக்கும், லைட்டு மட்டும் எல்இடி. அதை நம்ம ஷார்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு டயோடு போடலாம், இல்லைனா வேறு பல்ப்பு மாற்றி பார்க்கலாம். எல்இடி பல்ப்பை மாற்றினீங்கன்னா கூட லைட் எரியும், அதுவும் உழைக்கும். இது மாதிரி எல்இடி டியூப் இருக்குது பார்த்திங்களா. நம்ம பார்த்திங்கன்னா எரியலைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா போர்டு கிடைக்கிது சரிங்களா. அந்த போர்டை கூட சர்வீஸ் பண்ணி வைக்கலாம். அதேமாதிரி எல்இடி ஸ்டிப்பு இருக்குது பார்த்திங்களா, அது போயிடும். வேறு இது ஒன்று எடுத்து ஸ்டிப்பு போட்டு ஒட்டி நம்ம அதில் பிரைட்டாக எரிய விடலாம். இது மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் பொருளை எதையும் தூக்கி போடாதீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கைலாங்கடையில் பார்த்திங்கன்னா அவன் எடுக்கிற 100, 200, 500க்குள்ளே தான் எடுப்பாங்க. எதாக இருந்தாலும் சொல்கிறேன், ஏசியிலேருந்து எதாக இருந்தாலும் தூக்கி கைலாங்கடையில் போட்டுருவாங்க. நம்ம உள்ளே இருக்க காயில் இருக்குது பார்த்திங்களா, செம்பு இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ ரேட்டு நிற்கலாம். 600, 700க்கு மேலே 800, 1000 ரூபாய்க்கு கூட எடுக்கிறாங்க. அது மாதிரி நம்ம எடுத்து பிரித்து விற்றாவே காசு. அதான் சொல்ல வரேன். ஒரு எலக்ட்ரானிக் பொருளில் உள்ள கண்டென்சரு, டயோடு, ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் மாஸ்பெட்டு, இது மாதிரி தனித்தனியாக இருக்குது, பேருங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த எலக்ட்ரானிக்னால் என்ன, அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்லேயும் கொடுக்குறேன், லாங் வீடியோலையும் கொடுக்குறேன். பழைய எல்சிடி டிவி வந்து அதை பார்த்திங்கன்னா மேலே வந்து தண்ணி போனமாக ஒரு மாதிரி கலங்களாக இருக்கும், டிஸ்பிளே போச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணலாம். கைலாங்கடையில் கிடந்துச்சுன்னா, பழைய இரும்பு கடையில் கிடந்துச்சுன்னா கூட எடுத்து வைங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸு எப்படி ஒட்டணும், எங்கே வாங்கணும், என்ன ஃபிலிம் வந்து ஒட்டணும், எப்படி க்ளீன் பண்ணணும், அதை கூட நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். கற்றுக்கங்க. எப்படி சம்பாதிக்கிறது எப்படி பற்றிய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். மானிட்டரையும் விட்றாதீங்க. மானிட்டர்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கும், 50 ரூபா, 100 ரூபா மானிட்டர்லாம் கிடைக்கும். அது அதாவது போர்டெல்லாம் நல்லாயிருக்கும். மானிட்டரை பார்த்திங்கன்னா ஒரு மங்கலாக இருக்கும். நான் காமிக்கிறேன், வீடியோவில் காமிக்கிறேன். அதையும் நம்ம ரெடி பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கம்ப்யூட்டரில் ஃபால்ட் வந்தாலும் ரெடி பண்ணலாம், அதை பற்றியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பழைய செட்டாப் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாதீங்க. செட்டாப் பாக்ஸுனால் டிடிஹெச் பாக்ஸ், பழைய பாக்ஸு, புதிய பாக்ஸு. அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் கோல்டு இருக்குது. அதை கூட நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. நீங்கள் கடையில் போட்டிங்கன்னா 5 ரூபா 10 ரூபா கூட எடுக்க மாட்டாங்க. அதை நல்ல ரேட்டு விற்கலாம். அது எப்படி விற்கலாம் கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். என்ன ரேட்டு விற்கலாம், டெய்லி வருமானம் பண்ணலாம். கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்பி நீங்கள் சம்பாதிக்கலாம். அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் எப்போதுமே ஃபேன் இருக்குது பார்த்திங்களா, அது கூட தூக்கி போடாதீங்க. அதில் கழட்டி விட்டு, பழைய ஃபேனை கழட்டி விட்டு டிசி ஃபேனை செட் பண்ணலாம். டிசி ஃபேன் பழைய ஃபேன் கிடச்சா கூட எடுத்து வாங்கி, அதாவது ஏசி ஃபேனை கூட டிசி ஃபேனை கன்வெர்ட் பண்ணி நம்ம சோலார்லேயும் ஓட விடலாம், பேட்ரிலையும் ஓட விடலாம். இப்படி பல தகவல்களை கொடுக்க போகிறோம். அது தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.